அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான, எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான காலம் வரும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலான்னா இது என்ன அது அப்படின்னா, உங்களுடைய உயிர் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உடலில் எந்த இடத்தில் இருக்கு, உங்களுடைய உயிர் உங்களுடைய எந்த இடத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ரகசியம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது என்ன சொன்னாங்கன்னா முன்னோர்கள் சொல்லி வைத்தது, முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை பார்த்து என்ன சொல்லணும்னா நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த உயிர் இருக்கின்ற இடத்துல போய் நம்ம ஒரு ஆப்ரேஷனோ தன்மைகளோ அடிபடாமல் பார்த்து கொள்வதற்குத்தான் இந்த வீடியோ. அப்போ நமக்கு தெரியணும் நமக்கு எந்த இடத்துல நம்ம உயிர் இருக்குது, எந்த இடத்துல அந்த இடத்த பதனமாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போகிறது என்ன சொன்னேன்னா, ஆண்களுக்கு மட்டும் வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதி, இந்த திதிகளில் இவர்கள் ஆண்கள் எந்த திதியில் பிறந்திருக்கிறார்களோ, வளர்பிறையா தேய்பிறையா, அவர்களுக்கு எந்தெந்த இடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உயிர் என்று சொல்லக்கூடியது இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அந்த இடத்துல அடிபடாமல் பார்த்துக்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு வீடியோ போட்ட மாதிரி ஆச்சு, மக்களுக்கும் அந்த நல்ல கருத்துக்களை கொடுத்த மாதிரி ஆச்சு இல்லையா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு இட்ட கட்டளை, இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளை, இதை செயல்படுத்து. அவங்க மேலெடுத்து பெர்மிஷன் வந்துருச்சு, செஞ்சுருவோம். எல்லாரும் பார்த்து குறித்து வச்சுக்கிட்டுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்ன சொன்னால், தேய்பிரையிலிருந்து தான் சொல்ல போகிறேன். தேய்பிரையிலிருந்து என்ன சொன்னால், தேய்பிரையிலிருந்து என்ன சொன்னால் சொல்ல போகிறேன். அப்போ இந்த தேய்பிரையிலிருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, முதலில் தேய்பிரை பிரதமையில் பிறந்தவர்கள். இப்போ நான் சொல்ல போகிற ஐட்டம் ஃபுல்லாமே வலது சைடு தான். இப்போ நான் சொல்ல போகிற ஐட்டம் பூராமே தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து அமாவாசைக்கு வரைக்கும் சொல்ல போகிற 15 திதிகளுக்கு ஆணின் வலது பக்கம், ஆணின் வலது பக்கம். அப்போ ஆணின் வலது பக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது, தேய்பிறை பிரதமையில் போய் பிறந்தவர்களுக்கு நம்மளுடைய வலது மூளை, வலது சைடில் இருக்கிற மூளை இதான் வலது கை. இந்த வலது கை சைடில் இருக்கிற மூளையில் இந்த இடத்தில் கட்டி வந்தால், ஆப்ரேஷன் பண்ணும் கூடிய சூழ்நிலை வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ தேய்பிறை பிரதமைக்கு வலது மூளை, அந்த இடத்துல நம்ம அடிபடாமலும் பார்த்துக்கிடணும், கவனமாக இருக்கணும். ஓகே. அதற்கடுத்து தேய்பிறை துவிதியை. அப்போ தேய்பிறை துவிதியை அப்படின்னு சொல்லி வரும்போது வலது புருவம், வலது புருவம், அதாவது என்ன சொன்னா கண்ணுடைய வலது புருவம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா திருதியை திதி, தேய்பிரையை திருதியை திதிக்கு வலது கண், தேய்பிரை திருதியைக்கு வலது கண். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா தேய்பிரை சதுர்த்திக்கு வலது நாசி, வலது நாசினா இந்த இந்த இடத்துல மூக்கு துவாரம் வலது. ஓகே.
அதற்கடுத்து என்ன சொன்னா 5 தேய்விரை பஞ்சமிக்கு வலது காது. இங்கே தான் அவருடைய உயிர் இருக்கும். லேசாக சொத்துன்னு ஏதாவது வந்து ஒரு அடி விழுந்தாலோ அல்லது வந்து கீழே விழுந்து இந்த இடத்துல அடித்தாலோ ஒரு காயம் இருக்காது, உயிர் போயிடும். ஓகே. அதற்கடுத்து தேய்விரை சஷ்டி, தேய்விரை சஷ்டி வலது உற வாய், இந்த வலது உற வாய். அதுக்கடுத்து தேய்விரை சப்தமி, சங்கு அறுத்துருவேன்னு சொல்லுவாங்களே, சங்கு தொண்டக்குழி என்று சொல்லக்கூடிய சங்கு, அதில் வலதுபுறம், இடதுபுறம் கிடையாது, வலதுபுறம், வலதுபுற சங்கு. அதுக்கடுத்து தேய்விரை அஷ்டமியில் பிறந்தவர்கள் வலது மார்பு, இந்த வலது மார்பில் அடிபட்டால் இறந்து விடுவார்கள், அங்கே தான் உயிர். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தேய்பிரை நவமி நெஞ்சு, இருதயம், இந்த இடத்துல தான், இந்த இடத்தில் அவர்கள் உயிர் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தேய்விரை தசமி அப்படின்னு சொல்லி வரும்போது தொப்புள், தொப்புள். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏகாதேசி, தேய்விரை ஏகாதேசியில் இன உறுப்பு மர்மஸ்தானம், இன உறுப்பு மர்மஸ்தானம் வலது சைடு. ஓகே. ஏன்னா அதில் வந்து எந்த இடத்துல அடிபட்டாலும் சோழி முடிஞ்சிடும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன்னா 12வது திதி துவாதசி வலது தொடை, வலது தொடையில் அடிபட்டால் இவர்களுக்கு வலதுறையில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் மைனஸ். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து திரையோதசி திதியில், தேய்விரை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் வலது முட்டி, மூட்டு, முட்டி அல்லது மூட்டு, ரெண்டுமே முட்டி மூட்டு ஒன்று தான், வலது மூட்டு. அதுக்கடுத்து சதுர்த்தசி திதி, தேய்விரை சதுர்த்தசி திதியில் பிறந்திருந்தால் வலது பாதம், வலது பாதத்தில் அடிபட்டால் ஐயாவுக்கு ஆப்பு முடிஞ்சு போச்சு. அதற்கடுத்து அமாவாசை திதியில் பிறந்த ஆணுக்கு வலது பெருவிரலில் உயிர் இருக்கிறது. ஓகேவா? வலது பெருவிரலில் உயிர் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அடிபடாமல் பார்த்துக்கிடணும். பட்டால் போயிருச்சு. இதுதான் தேய்விரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் ஆண்களின் உயிர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதற்குண்டான சூத்திரம். இதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய திதியை வெளியே சொல்லாதீர்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு எதிராளி நம்மளை வந்து வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இதை பார்த்து வந்து என்ன செய்வேன், லேசாக போட்டு நிடிச்சாச்சுனால சொல்லி முடிஞ்சிடும். இது உண்மையா என்று சொன்னால் உண்மையே, இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து இதை சொல்ல சொல்லி இதை வந்து நமக்கு கண்ணுக்கு காட்டி இதை நாம் குறித்து வச்சிருந்து பிரபஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா இன்று சொல்ல வைக்கிறது. நம்மளுடைய எந்தவித இதுவும் கிடையாது. ஓகேவா? அதற்கடுத்து வளர்பிறை பிரதமை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஆக்சுவலாக இப்போ தேய்விரைக்கு 15 திதிக்கு சொல்லிட்டோம். இப்போ வளர்பிறை பிரதமைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இடது பெருவிரல், இது இப்போ சொல்கிறது பூரா லெஃப்ட் சைடு, அப்போ சொன்னது பூரா வந்து என்ன சொல்கிறான்னா ரைட் சைடு. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து வளர்பிறையில் பிரதமையில் பிறந்தவர்கள் இடது பெருவிரலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே உங்களுடைய உயிர் இருக்கிறது, கவனம். அதற்கடுத்து வளர்பிறை துவிதியை அப்படின்னு சொல்லி வரும்போது இடது பாதத்தில் உங்களுடைய உயிர் இருக்கிறது, இடது பாதத்தில் உங்களுடைய உயிர் இருக்கிறது. அதுக்கடுத்து வளர்பிறை திருதியையில்
இடது பக்கம் மூட்டில் உங்களுடைய உயிர் இருக்கிறது. அதற்கடுத்து வளர்பிறை சதுர்த்தியில் இடது தொடையில் வந்து ஆண்களுடைய உயிர் இருக்கிறது. நீங்கள் இந்த திதியில் பிறந்தால் அங்கே தான் உங்கள் உயிர் இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து வளர்பிறையில் பஞ்சமியில் வந்து பிறந்தால் அந்த மனிதனுக்கு இன உறுப்பில் தான் உயிர் இருக்குது. ஓய்கிட்டு லேசாக ஒரு குத்திட்டாலோ அந்த இடத்துல அடிபட்டு விசாலுக்கு ஈஸியாக டெத்து. அதுக்காக அந்த பரிச்சத்தெல்லாம் பார்க்க சொல்லலை. ஏன்னா இது ஆபத்தானது. உங்களுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டே இருக்குன்னு நீங்கள் பத்திரமா அதை பாதுகாத்து வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல அடிபடாமலோ அந்த இடத்துல ஒரு கொப்பளங்கள் வந்தாலோ ஆஸ்பத்திரிக்கு அந்த இடத்துல போகும்போது என்ன சொன்னான்னா, இந்த இடத்துல தான் நம்மளுடைய உயிர் உலகத்திலே வந்து ஒரு சிறந்தது என்ன சொன்ன ஜோதிடத்தில் வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய உயிர் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். நம்ம இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா, வளர்பிறை சஷ்டியில் ஒருத்தன் பிறந்திருந்தால் இடது தொப்புள் பகுதி, இடது தொப்புள். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, வளர்பிறை சப்தமியில் பிறந்திருந்தால் இடது நெஞ்சில் தான் அந்த ஆளுடைய உயிர் இருக்குது. அப்போ இந்த ஆளுக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது, இவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆஞ்சா பண்ணும்போது இங்கே தானே இந்த இடத்துல தானே இது பண்ணுவாங்க. அதில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, வளர்பிறை அஷ்டமியில் யார் பிறந்தாலும் அவருடைய இடது மார்பில் தான் அவருடைய உயிர் இருக்கும். இடது மார்பு. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து, வளர்பிறை நவமியில் யார் பிறந்தாலும் இடது கழுத்து. இந்த இடத்துல அடிபட்டா செத்துருவான். இடது கழுத்து. வளர்பிறை தசமியில் ஒரு மனிதன் பிறந்திருந்தான் என்று சொன்னால் இடது வாய். இந்த இடது வாய். ஓகேவா? அதுக்கடுத்து வளர்பிறை ஏகாதேசியில் பிறந்திருந்தால் வளர்பிறை ஏகாதேசியில் பிறந்திருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து இடது காது. வளர்பிறை ஏகாதேசியில் பிறந்திருந்தால் இடது காதில் அவருடைய உயிர் இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து வளர்பிறை துவாதசியில் போய் பிறந்திருந்தால் இடது மூக்கில் வந்து அவருடைய உயிர் இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து வளர்பிறை திரையோதசியில் பிறந்திருந்தால் அவருடைய உயிர் வந்து இடது கண்ணில் இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்திருந்தால் இடது கண் புருவம், இந்த புருவத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தால் அவனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த புருவ மத்தியில் இருக்கிறது. இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சது. நான்லாம் கண்டுபிடிக்கலை. எனக்கு தெரிஞ்சது இறைவன் வந்து அதை காட்டி கொடுத்தார். படித்தேன், குறித்தேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை வந்து என்ன சொன்னேன்னா லோட் பண்ணிடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும், உண்மையா என்று சொன்னோம். உண்மைதான். அதாவது வந்து படாத இடத்துல படாத இடத்துல பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கிராமத்து மக்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த படாத இடத்தில் பட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த படக்கூடாத இடம்தான் படாத இடத்தில் பட்டுவிட போகிறது என்பது அவர்கள் அந்த வேட சொன்னாங்க. எதுவும் அடிக்காத படாத இடத்துல பற்ற போகுது. இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்ல கேட்டிருக்கேன். ஐயா அடிக்காத படாத இடத்துல பற்ற போகுதுடா வேண்டாண்டா அப்படின்னு ஏன்னு சொன்னாங்கன்னா அந்த படாத இடம் வந்து அன்னைக்கு நமக்கு தெரியாது. அப்போ படக்கூடாத இடம் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து எங்கே வச்சுருக்கான்னு தெரியுமா? ஏன்னா அதை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆணாக பிறந்த அத்தனை பேருமே, உங்களுடைய இந்த வீடியோவை படிக்கின்ற அத்தனை பேருக்குமே உங்களுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்தை நம்மளுடைய அந்த ஆயில் சார்ந்து இந்த இடத்தில் பட்டால் இந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து
நோயோ தன்மைகளோ வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா பாதிக்கப்படும் என்று தெரிந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இடத்தில் என்ன சொல்கிறான்னா உயிர் என்பது தெய்வம் மாதிரி இல்லையா, அந்த இடத்த நித்தமாக என்ன சொல்கிறேன்னா நல்லா என்ன சொன்னால் தேய்ச்சி நமக்கு எந்த இடம் கடவுள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பிறந்த திதியை வச்சு, அப்போ பிறந்த திதியை வச்சு உங்களுக்கு எந்த இடத்தில் அது என்ன சொல்கிறேன்னா இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து அந்த இடத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அந்த இடம் என்ன சொன்னான்னா கிராமத்து பாணியில் சொன்னால் படக்கூடாத இடம். அந்த படக்கூடாத இடத்துல என்ன சொன்னா பற்றுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன சொல்கிறான்னா பெரிய என்ன சொல்கிறான்னா சூனியமாக மாறிவிடும். அதனால் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல ஆப்ரேஷன் வந்தாலும், அந்த இடத்துல ஆப்ரேஷன் போக்குவரத்து தன்மைகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்று சாஸ்திர விதி சொல்கிறது. அதனால் உங்களுடைய உடலில் உங்களுடைய உயிர் இருக்கின்ற இடம் ஆண்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, பெண்களுக்கு அடுத்து சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.